இனி வருகின்ற நாட்கள் உங்களுக்கு நல்லதே நடக்கட்டும். அனைவருக்கும் வணக்கம். நம்ம இன்னைக்கு பார்க்க இருக்கிற ராசி கடகராசி. கடகராசி அப்படிங்கிறது ரொம்ப அருமையான ராசி. சந்திரனோட ஆதிக்கத்தில் பிறந்தவங்க. வாழ்க்கையில் ஏதாவது ஒரு புதிய விஷயத்தை, புதிய லட்சியத்தை அடையணும் அப்படிங்கிறதுக்காக ரொம்ப சுறுசுறுப்பாக செயல்படக்கூடிய ஒரு ராசி. எல்லாரும் போகிற பாதையில் நம்மளும் போவோம் அப்படின்னு போகாமல் கொஞ்சம் வித்தியாசமாக யோசிக்கக்கூடியவங்க. எதையுமே தன்னுடைய திறமையால் முன்னுக்கு கொண்டுட்டு வரணும், தன்னுடைய திறமையால் ஒவ்வொன்றையும் ஜெயிக்க வைக்கணும் அப்படின்னு நினைக்கக்கூடிய ஒரு ராசி. எல்லோரிடமே ரொம்ப சகஜமாக பழகக்கூடிய ஒரு ராசி அப்படின்னா இந்த கடகராசி அப்படின்னு சொல்லலாம். எந்த ஒரு காரியத்தில் இறங்குறதுக்கு முன்னாடியும் அதை பற்றி தீர ஆலோசிச்சுட்டு அதுக்கப்புறம் தான் அதில் இறங்குவாங்க. துணிந்த பின் துயரமில்லை அப்படின்னு செயல்படக்கூடியவங்க இந்த கடகராசி அன்பர்கள் அப்படின்னே சொல்லலாம். நண்டு பிடி அப்படின்னு சொல்லுவாங்க. அந்த பிடிக்கேற்ப தான் இந்த கடகராசி அன்பர்கள் ஒவ்வொரு விஷயத்திலையும் செயல்படுவாங்க அப்படின்னு சொல்லலாம். நண்டு எப்படி தன்னுடைய எல்லைக்குள்ளே யாராவது அந்நியர்கள் வந்துட்டாங்க அப்படின்னா டக்குன்னு போய் அவங்கள கவுதோ, அது மாதிரி தான் அவங்களுடைய எல்லைக்குள்ளே யாராவது நுழைந்துட்டாங்க அப்படின்னா அவங்கள அறவே வெறுக்கக்கூடியவங்கள இந்த கடகராசி அன்பர்கள் இருப்பாங்க. இரக்க குணம் அதிகமாக இருக்கும். கொஞ்சம் டக்குன்னு உணர்ச்சி வசப்பட்டுருவாங்க. மற்றபடி இது ரொம்ப அருமையான ராசி அப்படின்னே சொல்லலாம். ஒவ்வொரு விஷயத்திலையுமே ரொம்ப புத்திசாலித்தனமாக முடிவெடுக்கக்கூடியவங்க. ரொம்ப அதிக இடத்துல பார்த்திங்கன்னா ரொம்ப சென்சிட்டிவாக நடந்துக்குவாங்க. கொஞ்சம் உணர்ச்சிகளை கட்டுப்படுத்த முடியாது. டக்குன்னு எடுத்தறிஞ்ச மாதிரி பேசிடுவாங்க. அதனால் சின்ன சின்ன இடர்பாடுகள் இந்த கடகராசி அன்பர்களுக்கு அடிக்கடி வரும். சந்திரன் எப்படி 15 நாள் வளர்ந்தும் 15 நாள் தேய்பிறையாகவும் இருக்கிறாரோ அந்த மாதிரி தான் இவங்களுடைய குண அதிசயங்களும் அடிக்கடி மாறக்கூடியதாக இருக்கும் அப்படின்னு சொல்லலாம். அடிக்கடி மாறக்கூடியவங்க அப்படின்னா டக்கு டக்குன்னு உணர்ச்சி வசப்படக்கூடியவங்கள இந்த கடகராசி அன்பர்கள் இருப்பாங்க. ரொம்ப நம்பிக்கையானவங்க, ரொம்ப அன்பானவங்க. இவங்கக்கிட்ட பழகிறது அப்படிங்கிறது கொஞ்சம் கஷ்டம்தான். ஆனால் பழகிட்டோம் அப்படின்னா அவங்கள விட்டு பிரியறதுக்கு மனசே வராது. அந்த அளவுக்கு ஒரு நம்பிக்கை உள்ள நபராக இந்த கடகராசி அன்பர்கள் இருப்பாங்க. ஞாபக சக்தி இவங்களுக்கு அதிகமாக இருக்கும். எவ்வளோ பிரச்சனை வந்தாலும், எவ்வளோ நாளைக்கு முன்னாடி இருந்தாலும் அந்த விஷயத்தை ஞாபகம் வைத்திருக்கக்கூடியவங்க இந்த கடகராசி அன்பர்கள் அப்படின்னே சொல்லலாம். சூரியன் மட்டும்தான் சுய ஒளியில் பிரகாசிக்கும். அதே மாதிரி மற்ற கிரகங்கள் அனைத்துமே சூரியனோட ஒளியில தான் பிரதிபலிப்பாங்க. சூரிய ஒளியில பிரதிபலிக்கும் கிரகமான சந்திரன் மட்டும்தான் ஒளியை மிகவும் அதிகமாக பிரதிபலிக்கிறார். அதே போல தான் சூரியனை போல சந்திரனும் அனைத்து உயிரினங்களுக்கும் எளிதில் காணக்கூடிய ஒரு கிரகமாக நம்மளால் பார்க்க முடியுது. அந்த அளவுக்கு தான் நம்மளுடைய கடகராசி அன்பர்கள் மற்றவங்களுக்கு ரொம்ப ஒரு முன்னுதாரணமாக செயல்படக்கூடிய ஒரு அற்புதமான ராசி இந்த கடகராசி. இவங்களுக்கு வருகின்ற நாட்களும் எப்படி அமைந்திருக்கு, வருகின்ற 30 நாட்களும் உங்களுக்கு சாதகமாக இருக்கா, பாதகமாக இருக்கா, கிரகநிலை அமைப்புகள்லாம் எப்படி இருக்குது அப்படிங்கிறது எல்லாமே இந்த வீடியோவில் ரொம்ப விளக்கமாக சொல்லியிருக்கோம். நிச்சயமாக இந்த வீடியோ உங்களுக்கு ரொம்பவும் பயனுள்ளதாக இருக்கும். அதனால் வீடியோவை கடைசி வரையிலும் பாருங்கள். நீங்கள் இப்போ தான் ஃபஸ்ட் டைமாக நம்ம சேனலை பார்க்குறதா இருந்தால் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு கூடவே இருக்கிற பெல் ஐக்கானையும் கிளிக் பண்ணிக்கோங்க. அப்போ தான் நாங்கள் போடுற ஒவ்வொரு வீடியோவுமே உங்களுக்கு நோட்டிஃபிகேஷனாக வரும். நீங்கள் கடகராசி அன்பராக இருந்தால் மறக்காமல் நம்மளுடைய சேனலுக்கு ஒரு லைக் கொடுத்துட்டு உங்களுடைய உறவுகள் வகையில் அல்லது நண்பர்கள் வகையில் யாராவது கடகராசி அன்பர்கள் இருக்காங்க அப்படின்னா மறக்காமல் இந்த வீடியோவை அவங்களுக்கும் ஷேர் பண்ணி விடுங்க. கடகராசியில் நீங்கள் எந்த நட்சத்திரத்தில் பிறந்தீங்க, உங்களுடைய இஷ்ட தெய்வ பெயர் என்ன, நீங்கள் பிறந்த ஊரோட பெயர் என்ன அப்படிங்கிறதெல்லாம் மறக்காமல் எங்களுடைய கமெண்ட் பாக்ஸில் தெரிவிங்க. ஜோதிட ரீதியாக உங்களுக்கு ஏதாவது சந்தேகம் இருக்குது, ஜோதிடர்கிட்ட ஏதாவது ஆலோசனை வேணும் அப்படின்னா டிஸ்கிரிப்ஷனில் நம்பர் கொடுத்துருக்கேன். அந்த நம்பருக்கு காண்டாக்ட் பண்ணி முன்பதிவு செய்துக்கோங்க. உங்களுடைய சந்தேகங்களுக்கு நல்ல ஒரு தீர்வு கிடைக்கும். இந்த கடகராசி அன்பர்களை பொறுத்தவரையிலும் வருகின்ற 30 நாட்களுமே ஜென்ம ராசியில் செவ்வாய் நீச்சம் பெற்று சஞ்சரிப்பதனால இந்த மாதத்தில் குரு பகவானும் விரயஸ்தானத்தில் நிலை கொண்டுள்ளதால் வைகாசி மாதம் 17ஆம் தேதியிலிருந்து சுக்கிரனும் உங்களுக்கு அனுகூலமற்ற நிலையில் இருக்கிறார். இதனால் இந்த மாதம் முழுவதுமே, அதாவது இந்த மாதம் ஆரம்பத்திலிருந்தே ஒவ்வொரு விஷயத்துலையுமே திட்டமிட்டு செலவு செய்வீங்க. அப்படி திட்டமிட்டு செலவு செஞ்சிங்கன்னா ஓரளவுக்கு உங்களால் பிரச்சனையை சரி பண்ண முடியும். திட்டம் இல்லாமல் ஒவ்வொரு விஷயத்துலையும் இறங்குனீங்க அப்படின்னா தாராளமாக நிறைய செலவுகள் ஆகும். செலவுகளை கண்ட்ரோல் பண்ண முடியாத கடன் வாங்க வேண்டிய ஒரு சூழ்நிலையெல்லாம் இந்த கடகராசி அன்பர்களுக்கு ஏற்படும். அஷ்டமஸ்தானத்தில் சனி ராகு இருப்பதனால உடல் நலத்தில் கொஞ்சம் கவனமாக இருக்கணும். இல்லை அப்படின்னா சின்ன சின்ன உடல் உபாதைகள் வரக்கூடிய சூழ்நிலை இருக்குது. சின்னதாக ஏதாவது பிரச்சனை இருக்குது அப்படின்னா கூட உடனடியாக மருத்துவர்கிட்ட போய் ஆலோசனை பெற்று அதன் பிரகாரம் நீங்கள் மருந்துகள் எடுத்துக்கிறது ரொம்ப நல்லது. கூடுமான வரை வெயிலில் அலையிறத கொஞ்சம் குறைச்சிக்கோங்க. வெளியூர் பயணங்களை கொஞ்சம் தவிர்க்கிறது நல்லது. குறிப்பாக இரவு நேர பயணங்களை கொஞ்சம் குறைச்சிக்கோங்க.
திருமண வயதில் இருக்கிறவங்க இந்த காலகட்டத்தில் திருமண வரன் பார்க்குறேன் அப்படின்னா கண்டிப்பாக முயற்சி பண்ணுங்கள். நல்ல ஒரு வரன் அமையக்கூடிய சூழ்நிலை இருக்குது. எல்லாம் இந்த காலகட்டத்தில் அவசர முடிவை மட்டும் கொஞ்சம் குறைச்சிக்கோங்க. தவறான வரனை நிச்சயிக்கக்கூடிய வாய்ப்பெல்லாம் நிறையவே இருக்குது. அதனால் அவசரமாக முடிவெடுத்து டக்குன்னு திருமணத்தை நடத்துறது இதெல்லாம் கொஞ்சம் யோசித்து செயல்படுறது நல்லது. அவசரமாக முடிவெடுத்திங்கன்னா சின்ன சின்ன இடர்பாடுகள் வரக்கூடிய சூழ்நிலை இருக்குது. அதனால் கொஞ்சம் யோசித்து செயல்படுறது நல்லது. வரன் அமைஞ்சிருச்சு அப்படின்னா அக்கம் பக்கத்தில் இருக்கிறவங்ககிட்டலாம் நல்லா விசாரிச்சுட்டு அதுக்கப்புறம் வரன் கரெக்டாக இருந்தது அப்படின்னா நிச்சயம் பண்ணி திருமணம் பண்ணிக்கிறது ரொம்பவும் நல்லது. வெளியூர் பயணங்களின் போது ரொம்ப கவனமாக இருக்கணும். பொருட்கள் ஏதாவது கொண்டுட்டு போகிறீங்க, ஏதாவது முக்கிய ஆவணங்கள் கொண்டுட்டு போகிறீங்க அப்படின்னா ரொம்ப பத்திரமா வச்சுக்கோங்க. இல்லை அப்படின்னா சின்ன சின்ன பொருட்கள் காணாமல் போகிறதுக்கான ஒரு சூழ்நிலையெல்லாம் இருக்குது. நெருங்கிய உறவுகளால் சின்ன சின்ன வாக்குவாதங்கள் இந்த காலகட்டத்தில் ஏற்படும். அதனால் கொஞ்சம் கவனமாக இருங்க. உறவுக்கிட்ட பேசும்போது கொஞ்சம் கவனமாக இருங்க. குறிப்பாக உங்களுடைய உடன்பிறப்புக்கிட்ட பேசும்போது ரொம்ப கவனமாக பேசுகிறது நல்லது. உத்தியோகத்தில் இருக்கிறவங்களுக்கு வருகின்ற நாட்கள் ரொம்ப மகிழ்ச்சிகரமான நாட்களாக அமைந்திருக்கு. ஏன்னா சனி பகவான் ஜீவகாரகன் ராகுவுடன் சேர்ந்து அஷ்டமஸ்தானத்தில் அமர்ந்திருப்பதனால அன்றாட பொறுப்புகளில் கூட கொஞ்சம் கவனமாக இருக்கணும். தினமும் செய்கிற வேலையில் கூட சின்ன சின்ன இடர்பாடுகள் வரக்கூடிய சூழ்நிலை இருக்குது. எக்காரணத்து கொண்டும் மேலதிகாரிக்கிட்ட வாக்குவாதத்தில் ஈடுபட வேண்டாம். சக ஊழியர்கிட்ட கூட சின்ன சின்ன விவாதங்கள் பிரச்சனைகள் வர்றதுக்கான ஒரு சூழ்நிலை இருக்குது. புதிய வேலைக்கு முயற்சி செய்கிற இந்த கடகராசி அன்பர்கள் இந்த காலகட்டத்தில் முயற்சி பண்ணுங்கள். அது நீங்களாக முயற்சி பண்ணுங்கள். இடைத்தரகர் அல்லது மற்றவங்க நண்பர்கள் வேலை வாங்கி தராங்க, உறவினர்கள் வேலை வாங்கி தராங்க, அரசியலில் இருக்கிறவங்க ஏதாவது வேலை வாங்கி தராங்க அப்படின்னு கொண்டு போய் பணத்தை இழந்துடாதீங்க. இந்த காலகட்டத்தில் நீங்கள் சொந்தமாக முயற்சி பண்ணுங்கள். எப்பவுமே உங்களுக்கு சொந்தமாக முயற்சி பண்ணி ஜெயிக்கிறது தான் ரொம்ப பிடிக்கும். அதே மாதிரி நீங்கள் செய்யுங்க. மற்றவங்களை நம்பி ஏதாவது பணம் கொடுத்தீங்க அப்படின்னா சின்ன சின்ன இடர்பாடுகள் வரும். ஒரு சிலருக்கு இடமாற்றம், பதவி உயர்வு இதெல்லாம் கிடைக்கக்கூடிய யோகம் இருக்குது. அதே மாதிரி எதிர்காலத்தை நினைத்து ஒரு சிலர்லாம் இந்த காலகட்டத்தில் கவலைப்பட வேண்டிய ஒரு சூழ்நிலை இருக்குது. இந்த காலகட்டத்தில் ஒவ்வொரு விஷயத்திலுமே ரொம்ப பொறுமையாகவும் நிதானமாகவும் சிந்தித்தும் செயல்படணும். அவசரம் காட்டுனீங்க அப்படின்னா தொழிலாகட்டும், வியாபாரமாகட்டும், குடும்ப வாழ்க்கையாகட்டும் சின்ன சின்ன இடர்பாடுகள் வரும். அதனால் கவனமாக இருங்க. சந்தையில் கூட உங்களுடைய பொருளுக்கு நல்ல ஒரு மதிப்பு இல்லாமல் போகக்கூடிய சூழ்நிலை இருக்குது. முன்கூட்டியே கொஞ்சம் சந்தை நிலவரத்தை அறிந்து அதற்கேற்ப பொருள்களை வாங்கி வைக்கிறது ரொம்பவும் நல்லது. புதிதாக ஏதாவது முதலீடு பண்ணுறீங்க அப்படின்னா அதெல்லாம் கொஞ்சம் தவிர்த்துக்கோங்க. சக கூட்டாளிகள்கிட்ட பேசும்போது கூட கொஞ்சம் அனுசரணையாக பேசுகிறது ரொம்பவும் நல்லது. கலைத்துறையை சேர்ந்த நண்பர்களுக்கு அடுத்து வருகின்ற 30 நாட்களும் ஜீவகாரகன் சனி பகவான் ராகுவுடன் சேர்ந்து 8ஆம் இடத்துல செஞ்சிருப்பதனால நிறைய வாய்ப்புகள் இந்த காலகட்டத்தில் குறையும். கரெக்டாக இதெல்லாம் கிடைக்கும், இந்த வாய்ப்பெல்லாம் நடக்கும், இதெல்லாம் நம்ம செய்யலாம் அப்படிங்கிற மாதிரி ஒரு சிலர்லாம் திட்டமிட்டு வைத்திருந்திருப்பீங்க. அந்த வாய்ப்பெல்லாம் கொஞ்சம் தள்ளி போகும். வருமானம் கூட பாதிக்கக்கூடிய ஒரு சூழ்நிலை இருக்குது. கையில் உள்ளதை வைத்து செலவு செய்ய வேண்டிய ஒரு சூழ்நிலை இருக்குது. மற்ற கிரகங்கள் எல்லாமே உங்களுக்கு சாதகமாக இருந்தாலும் சின்ன சின்ன இடர்பாடுகள் வரக்கூடிய சூழ்நிலை இருக்குது. செலவுகள் செய்யும்போது கொஞ்சம் ஆடம்பரமாக செலவு செய்யாமல் கொஞ்சம் சிக்கனமாக செலவு செய்கிறது ரொம்பவும் நல்லது. எதிர்காலத்தை மட்டும் கொஞ்சம் நினைவில் வச்சுக்கிட்டு ஒவ்வொரு விஷயத்துலையுமே கொஞ்சம் பொறுமையாகவும் நிதானமாகவும் இருங்க. யாரையும் எடுத்தெறிஞ்சு இந்த காலகட்டத்தில் பேச வேண்டாம். அரசியல் துறையில் இருக்கிறவங்களுக்கு வருகின்ற நாட்களை பொறுத்த வரையிலும் கிரகங்கள் உங்களுக்கு சாதகமாக இருக்குது. இருந்தாலும் இந்த வைகாசி மாதம் 17ஆம் தேதியிலிருந்து மேலிட தலைவர்களிடம் பேசும்போதும் பழகும்போதும் கொஞ்சம் எச்சரிக்கையாக இருக்கணும். மேல் அதிகாரிக்கிட்ட பேசும்போதும் அரசியலில் இருக்கிறவங்க ரொம்ப கவனமாக பேசணும். கட்சி தொண்டர்கிட்ட பேசும்போது கூட கொஞ்சம் அளவாக பேசுகிறது நல்லது. கிரகநிலைப்படி பார்த்திங்கன்னா வீண் பழி ஏற்படக்கூடிய சூழ்நிலை இருக்குது. நல்ல பெயர் கிடைக்கும் அப்படின்னு நினச்சிட்டு இருந்திருப்பீங்க. சின்ன சின்ன இடர்பாடுகள் வரும். அதனால் இந்த தருணத்தில் ரொம்ப எச்சரிக்கையாக இருக்கணும். மாணவர்களை பொறுத்தவரையிலும் கல்வியில் நல்ல ஒரு முன்னேற்றத்தை இந்த காலகட்டத்தில் எதிர்பார்க்கலாம். படிப்பில் கொஞ்சம் ஆர்வம் குறையிற மாதிரி ஒரு சிலருக்கெல்லாம் தோணும். புத்தகங்களை ஒரு முறைக்கு 2 முறை படிக்கிறது நல்லது. ரொம்ப உற்சாகமாக படிக்கணும். சரியான நேரத்தில் சாப்பிட முடியாமல் உடல் சோர்வு இந்த மாதிரி ஏற்படக்கூடிய சூழ்நிலை இருக்குது. சரியான நேரத்தில் உறக்கம் வராது. மற்ற மாணவர்கிட்ட பேசும்போது கூட சின்ன சின்ன இடர்பாடுகள் வரக்கூடிய சூழ்நிலை இருக்குது. அதனால் உங்களுக்கு நிறைய பாதிப்பு, ஒரு சிலருக்கு மனக்குழப்பம், ஒரு விதமான பயம் இதெல்லாம் ஏற்படக்கூடிய சூழ்நிலை இருக்குது. அதனால் கவனமாக இருங்க. இந்த காலகட்டத்தில் நீங்கள் முயற்சி பண்ணுற ஒவ்வொரு விஷயத்துலையுமே ரொம்ப கவனமாக இருக்கணும். விவசாயிகளை பொறுத்த வரைக்கும் வருகின்ற நாட்களில் ஓரளவுக்கு வருமானம் இருக்குது. உங்களுடைய உழைப்புக்கு நல்ல ஒரு பலன் கிடைக்கக்கூடிய யோகமான நாட்களாக வருகின்ற நாட்கள் அமைந்திருக்கு. உடல் சோர்வு கொஞ்சம் அதிகமாக இருக்கும். கால்நடை பராமரிப்புக்காக கொஞ்சம் செலவு செய்ய வேண்டிய ஒரு சூழ்நிலை இருக்குது. இன்னுமே உங்களுடைய வாழ்க்கை ரொம்ப சிறப்பாக இருக்கணும்.
மகிழ்ச்சிகரமாக இருக்கணும் அப்படின்னா திருநாகேஸ்வரம், திருநள்ளாறு, காலஸ்ரீ இந்த இடங்களுக்கெல்லாம் சென்று வழிபட்டுட்டு வாங்க. உங்களுக்கு இருக்கும் பிரச்சனைகள் படிப்படியாக குறையும். அஷ்டமஸ்தானத்தில் சனியும் ராகுவும் இருக்கிறதுனால இது தோஷம் அப்படின்னு சொல்லுவாங்க. ஆரோக்கியத்தில் கவனமாக இருக்கணும். தேவையில்லாமல் வெயிலில் அலையிறத கொஞ்சம் குறைச்சிக்கும். மாதிரி வண்டி வாகனத்தில் செல்லும் போதும் ரொம்ப நிதானமாக செல்வது ரொம்பவும் நல்லது. இந்த மாதிரி பயனுள்ள தகவலை தொடர்ந்து கேட்க நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு கூடவே இருக்கிற பெல் ஐக்கானையும் கிளிக் பண்ணிக்கோங்க. தேங்க்யூ.